ஏய் நில்றா டேய் நில்றா போடா புடி டேய் நில்றா இல்ல டேய் நில்றா தம்பி அண்ணா தம்பி இங்க ஒரு பெரிய ஒரு மஞ்சள் சேலை கட்டிட்டு ஓடுனாராப்பா? இல்லண்ணா அப்படி யாரும் வரலண்ணா. இந்த பக்கம் தான்ப்பா ஓடியாந்தாரு. வேலை சரி எடுத்துட்டு வந்துரு. நாங்க போய் கேட்டு பாருங்கண்ணா. இன்னைக்கு தப்பிச்சிட்டான்டா. சரி விடுண்ணா, நம்ம வீட்டு கோழி தானே, சிக்காமலா போயிடும். குழம்பு வச்சிடலாம். வா அந்த பக்கம் பார்ப்போம். போயிட்டாங்களாடா? போயிட்டாங்க வாயா. அப்பா சி, இந்த பொம்பளைங்க எப்படி தான் இந்த சேரியை கட்டிட்டு சுத்துறாங்களோ தெரியல. அப்பா என்னையா போதுண்டா. யோ உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஒழுங்கா நியாயமான முறை சம்பாதிக்க முடியாது உன்னால. அந்த ஆள் வேற கொடவுடன் என்னைய வந்து குறைஞ்சிட்டு போறான். நியாயமான முறையில் சம்பாரிச்சா லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா? இப்படி எல்லாம் சம்பாரிச்சாதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். புரியுதா? இப்படியே பண்ணிட்டு தெரியா. ஒரு நாள் போலீஸ்காரன் தூக்கி வச்சு லாடம் கட்டல பொழக்க போறான் பாரு. அது போலீஸ் பிடிக்கும் போது பார்க்கலாம். இப்ப எனக்கு பசிக்குது, ஃபுட் ஆர்டர் பண்ணும் போ. இங்கே ஆனா நச புடிச்ச ஆளியா உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. வெயில கிளாமரே போச்சு. இவரு தாங்க பாஸ்கரன். இவரு ரியல் எஸ்டேட் பண்றாரு. இவருக்கு ஏமாத்துறதாங்க தொழிலே. சரி பிரியாணி தானே? அந்த இளவு தான் பண்ணியிருக்கு. எப்பதான் வருவாங்க? சிக்கன் பிரியாணி இல்லாம திங்க மாட்டாங்க. பசி தாங்க முடியலடா. கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? சும்மா தானே இருக்கே கடையில எப்ப பார்த்தாலும். என்ன ஹெல்ப் பண்ண சொல்ற? நான் தான் வண்டியில உட்காந்து வண்டியை பிடிச்சிட்டு இருக்கிற பார்த்தல. யோ என்னையா வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்க? ஒன்ட்ட வண்டி எடுத்து 2 நாள் தான் ஆகுது, அது கட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன ஆச்சு? நல்லா தானே பண்ண. என்ன ப்ராப்ளம்? இவங்கிட்டயா வண்டியை கொடுத்த? அவன் சரியாவே பண்ண மாட்டானேப்பா. கண்ணாடி போட்டதா கண்ணே தெரியும். டேய் இது எத்தனைடா? யோ 4. பாத்தியா? சும்மாரியா சும்மா. அண்ணா நீங்க ஈவினிங் ஆனா நல்லபடியா ரெடி பண்ணி வச்சிரேன். நீ அதெல்லாம் பேசாதயா. என்ன வேணா பண்ணியா, ஈவினிங் குள்ள வண்டி ரெடி ஆகணும். வண்டி ரெடி ஆகல ஒண்ணையும் கடையும் சேர்த்து கொளுத்தி விடுவேன். நம்ம கிளம்ப கோபப்பட இந்த போயிட்டு ஈவினிங் ரெடி தல ரெடி பண்ணி வைக்கிற. இவன் பேரு ராம். இவன் ஒரு அரகுர மெக்கானிக். இருந்தாலும் பக்கத்துல இருந்த தாத்தா ஏமாத்தி அவரோட ஷெட்டுக்கே ஓனர் ஆயிட்டான். என்னையா அவன் என்ன ரவுடி மாதிரி இருக்கிறான்? கொளுத்துறான்னு கொளுத்துவமா இருக்குது. நான் பிரியாணி சாப்பிட்டு கிளம்புறேன்னா நான் உன் கூட சேர்ந்தல. நீ இதுவும் பண்ணும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பியா நீ? என்னடா வந்துட்டான்பா. எப்பா இதான்பா, வா சீக்கிரம். அப்பா பசிக்குது. ஆடி அசைஞ்சு கழட்டுறான் பாரு. ஆமா ஏய் வாடா சீக்கிரம். யோ எதுக்கு எவ்வளவு நேரம்? கொண்டே சீக்கிரம். ஃபுட் ஆர்டர் பண்ணா சீக்கிரமா கூட வர தெரியாதா? எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? உனக்கெல்லாம் ரேட்டிங்கே போட மாட்டேன் போ. என்ன ஜெட்டா வச்சிருக்காங்க பறந்து வந்து கொடுக்கறதுக்கு? இவன் பேரு பிகிலு. இவன் பிஎஸ்சி படிச்சிருக்கான். படிச்சதுக்கு வேலை கிடைக்காம ஃபுட் டெலிவரி பண்றான். இவன் பேச ஆரம்பிச்சான் நிறுத்தவே மாட்டான். ஏய் என்ன முறைக்கிற? நீ உட்காந்த இடத்துல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவ. அந்த ஆர்டர் நான் எடுத்து நீ போட்ட ஹோட்டல் லொக்கேஷனுக்கு போய் அந்த ஹோட்டலில் அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு வர வரைக்கும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை எடுத்து டிராஃபிக்ல மழை வெயில்னு பார்க்காம நின்று வந்தா லெஃப்ட்லேருந்து ஒருத்தன் ரைட்ல ஏறுவான், ரைட்லேருந்து ஒருத்தன் லெஃப்ட்ல ஏறுவான். இதையெல்லாம் தாண்டி வரும்போது ஆப்போசிட்லேருந்து வரவன் அவன் மேலே தப்ப வச்சுக்கிட்டு நம்மள ஓத்தாங்கம்மான்னு கேட்பான். இதையெல்லாம் தொடச்சு போட்டு நீ போட்ட லொக்கேஷனுக்கு வந்து நின்னா நீ என்ன 4 வீடு தள்ளிவா 40 மாடி ஏறிவான்னு கூப்பிடுவ. அங்கேயும் வந்து நின்னா நீ வெளியே வரத்துக்கு 10 நிமிஷம் ஆக்குவ. வெளியே வந்ததும் ஏன் லேட்டு எதுக்கு லேட்டுன்னு 10 கேள்வி கேட்ப. ஏய் உங்ககிட்ட ஒரு கேள்வி தாண்டா கேட்டேன். அதுக்கேண்டா விஐபி தனுஷ் மாதிரி மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கிற? யோ பெருசே நான் கரெக்டா டேய் டயலாக் நல்லா பண்ணிருக்க. டயலாக் விட்டான் பேசுறத. இல்ல இப்ப என்னன்னா இவர் சொன்ன உடனே நீ வந்து ஏய் வெளியே வாடி உன்னை கட்டி வச்சு தோலை உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புற. நீங்க 2 பேரும் அப்படியே ஷாக்ல நின்னு பாக்குறீங்க. ஓகேவா? ஓகேவா? சூப்பரா பண்ணீங்க. திரும்பி ஒண்ணு போலாம். ஓகேவா? ஓகேவா? போலாமா? ஓகே போலாம். டேக். பிரபல இயக்குனர் திரு ராவணன் இயக்கும் திரைப்படத்தில் திரைக்கலைஞர்களின் நிலையை தற்போது பார்த்தோம். மேலும் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் சினிமா வீடு செய்திகளோடு. இவன் தாங்க அருண் பாண்டி. நியூஸ் ரீடரா இருக்கான். மூஞ்சி அம்மாஞ்சு பேர் வச்சுக்கான்னு பாக்காதீங்க. இவன் பேச ஆரம்பிச்சான் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. எனக்கு ஒரு டவுட் மச்சான். என்ன டவுட்? எவ்வளவு நாளைக்கு தானே அப்படி மொட்டை மாடியில மொட்டை பசங்களாவே படுத்துட்டு இருக்குது? எனக்கு இன்னும் 2 monthsல கல்யாணம் ஆக போகுதுடா.
எனக்கு உங்க 4 பேரை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க 3 பேரா பரவாயில்ல, நடுவில் ஒருத்தர் பத்துட்டு இருக்காரு, யங் பாய் 40 இயர்ஸ்ல. இதுக்கு மேல கல்யாணம் ஆனா என்ன, ஆகலைன்னா என்ன? டேய் என்னடா 40 வயசுன்னு சொல்லி தாத்தா வாக்க பாக்குறீங்களா? ஓ இத பார்த்து சொல்றீங்களா? டேய் இதெல்லாம் பித்த நேரடா, டீ காஃபின்னு சாப்பிட்ற, அதனால வந்திருக்கும். அத போய் அவனுக்கு கிடக்கானுங்க நாரப்பயிலுங்க. நாளைக்கே நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யாரு நீ? ம் நாளைக்கு ம் எனக்கு ஆமாண்ணே. மூட்டு படுறா, கண்ணாடி கழட்டு படுறா, என்னண்ணே? ஆளு மூஞ்சி சீ படு. இவெல்லாம் பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி மூஞ்ச பத்தியா? ஏய் கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், அமைதியா படுங்கடா. காலையில வேலைக்கு போகணும். கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன சந்தோஷமா இருக்காங்க. டேய் கல்யாணம் பண்றது அது ஒரு மாதிரி சந்தோஷமா தான்டா இருக்கும். ஹஸ்பண்ட் சண்டை போடுறதும், ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்துறதும், அதெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கும். பத்தியாடா 10 கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறான். ஏய் காஜி காஜி படு காஜி. யாரு யார காஜின்னு சொல்றான் பாருங்க. டேய் உனதானே சொல்றான். ஏய் நீ இன்னும் படுக்கலையா? படுறா. கண்ணாடியை கட்டினா கனவு கிளாரிட்டியா வரும் சொன்னியே, பண்றேன், ஒண்ணும் வரல. அது கண்ணாடி போட்டு கனவு காண்ற. சரி மச்சான், டைம் வச்சு தூங்கலாமா? சை கண்ணாடிய கூட பாருந்தாலு இவர் சைஸுக்கு வச்சிருக்காரு. ஹைட்டா வச்சா மட்டும் அழகாயிடுவியா நீ? அண்ணே கேட்டுருச்சா? செவிடாடா நானு. சும்மானே. டேய் நான் மெக்கானிக் வேற திறக்க போண்டா, டைம் ஆச்சுடா, சீக்கிரம்டா. டேய் அதுக்கு நீ சீக்கிரம் வந்து வரணும். ஏய் மச்சான் வேலைக்கு போகணும்டா. ஆமா இவர் அப்படியே ஆபீசர் வேலைக்கு போறாரு. இருடா ஃபுட் டெலிவரி தானே போற? ஃபுட் டெலிவரி வேலைனா எப்பா சாமி தெரியாம சொல்லிட்டேன். அண்ணா இது புடிண்ணா. சீ இவங்க கிட்ட நிம்மதியா தலை கூட சீவ முடியல. ஐயோ பேசாம கேர்ள்ஸ் அண்ணே, அதை ஹாஸ்டல் எடுத்து போயிடலான்னு வச்சுருங்க. இருக்கேன். நோ நோ நோ. டேய் 100 மச்சான் உனக்கு ஏத்த ஹாஸ்டல் தான், சீக்கிரம் போய் சேர்ந்துறனா. ஏன் பேச மாட்ட? என்னடா தலவாரமா இருக்க? சி டர்ட்டி ஃபெலோ. டேய் என் டைம் ஆச்சுடா, நான் கிளம்புறேன்டா. டேய் அவன் பல்லு கூட விளக்காம போறான்டா. அண்ணே விடுனே, அவன் என்ன போய் கிஸ்ஸா கொடுக்க போறான்? இருங்க இவர் தாங்க ராவணன், இந்த கதையோட ஹீரோ. இவரோட பெரிய ஆம்பிஷனே பெரிய படம் பண்ணுதாங்க. இவங்க தாங்க ஆராதனா. நம்ம டைரக்டர் இருக்கார்ல, அவர் கதைக்கு ஹீரோயின் தேடாம அவர் லைஃப்க்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காரு. இவளும் வச்ச கண்ணு வாங்காம அவரை பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தம்பி தம்பி இந்த பக்கம். நான் தான். மச்சான் விடுறா, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். நீயும் 3 மாசமா வந்து நின்னுட்டு இருக்க, அவளும் பேச மாட்றா, நீயும் பேச மாட்ட. டேய் பயமா இருக்குடா. அவ கண்ணை பார்த்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுதுடா. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ ஏன் கண்ணை பார்த்து பேசுற? டேய் கீழே பார்த்து பேசு, வானத்தை பார்த்து பேசு. மச்சான்
அவன் டபுள் மீனிங்ல பேச வந்தான். தெரியுது, நீ மூடு. சரி சரி விடு மச்சான். லவ்னா அப்படிதான்டா இருக்கும். அத பத்தி நீ கவலைப்படாத. வா நம்ம டீ குடிக்க போலாம். டீ என்னடா போலாம். வெயிலுக்கு டீ குடிச்சா நல்லதுதான். நல்லதுடா. குடி. காலைல குடிச்சியா? இல்ல மச்சான், விட்டுரு, போலாம். விட்டுரு. இதுக்கு வா, மேல நீ வா. ஓவரா பேசுவ. போலாம். வா இந்த வேலை மச்சான், முடிஞ்சுதா? டீ குடிக்க போலாம். வா. அவ போயிட்டா, நீ முன்னாடி பார்த்து ஓட்டு. டேய், உனக்கு தான் பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரியும்ல, ஏதாவது ஐடியா கூடுறா கரெக்ட் பண்றதுக்கு. ஆமாமா, தெரியும். ஏய் சொல்றா. மச்சான், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ம் உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவகிட்ட டைரக்டா போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்லிடணும். ம் நீ வெயிட் பண்ண வேற ஒருத்தர் சார் பண்ணிட்டு போயிடுவான், பாத்துக்கோ. டேய், என்னடா அவன் இப்படி சொல்றான்? மச்சான், அவன் உண்மையை தானடா சொல்றான். நீ ஏன் லவ் சொல்ல தயங்குற? டேய், லவ் சொல்ல தயங்குறலாம் இல்லடா. 3 வாரத்துக்கு முன்னாடி நான் லவ் சொல்லலாம் தான் போனேன். நான் சொல்ல போலான்னு பார்க்கும்போது வேற ஒருத்தன் அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதுக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா? அவனை பிடிச்சி அந்த அடி அடிச்சா. பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே 10 ஸ்டெப் பேக். மச்சான், லவ்னா 1000 அடிகள் விழதாண்டா செய்யும். அதுல ஒரு அடிதான் இதா. சரி மச்சான். மச்சான், உன் ஆள் பேர் சொல்லு. ஆராதனா. ஆராதனாவா? ம் ஆராதனா. ஏய், என்னடா கேட்டா நானே எடுத்து கொடுப்பேனடா. உடக்குன்னு கையை விடுறான். என்ன பண்றான் இவன்? ஆராதனா. இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ. 6 இருக்கா? 6. டேய், இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்க? மச்சான், ஆராதனா உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். நீ நம்புனா ஆராதனா உனக்கு. நம்பலனா இவனுக்கு. என்னது? நம்பலனாலும் உனக்கு தான் சொன்ன மச்சான். வேற ஏதாவது சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். ஓகே. ஏ மச்சான், எம்முடா எம்முண்டா மேரேஜ். கவலையே படாத, ஆராதனா உனக்கு தான்டா. டேய், என்னடா? ஒன்றும் இல்லை. சந்தோஷமா தான் இருக்கு. சரி மச்சான், எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரியா? நல்லா யோசிச்சு பாரு. என் போறப்ப போட்டு போக மாட்டியா நீ? நண்பனுக்காக எது கூட பண்ண மாட்டியா? போடுறா. டேய், போடா. இவன் என்னடா நான் என்னமோ லவ் ப்ரப்போஸ் பண்ணாத மாதிரி சொல்லிட்டு போறான். நான் எத்தனை வாட்டி லவ் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண தெரியுமா? அவ கண்ணை பார்த்தாலே பேச்சே வர மாட்டேங்குதுடா. டேய், நான் இப்பதான் சொன்னேன். மச்சான், இப்ப அவகிட்ட லவ் சொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா, நான் ஹெல்ப் பண்றேன். ஃபோன். ஓ மச்சான், எனக்கு ஆர்டர் வந்துச்சு மச்சான். நான் கிளம்புறேன். வாடா. சரி மச்சான், வா வெளில போலாம். எங்க மச்சான்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்டா, வா வெளில போலாம். ஏய், எனக்கு வேலை இருக்கு. நாளைக்கு ப்ரொடியூசரோட மீட்டிங் இருக்கு. கதை சொல்லணும். நீ போ. சரிப்பா, நீ எழுதுப்பா. ஆராதனா வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சேன். சரி, உன்னை கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன். மச்சான், ஆராதனவா? சூப்பர்ரா, வா போலாம். மச்சான், உனக்கு ப்ரொடியூசர் கூட மீட்டிங் இருக்குதுடா. மீட்டிங்காவது மண்ணங்கட்டியாவது, நமக்கு ஆராதனை தான் முக்கியம். வாடா. எனக்கு டயர்டா இருக்கு. மச்சான், வாடா.